அன்று இரவு 9 மணி. மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது. ஊருக்கு வெளியே இருந்த அந்த அரசு மேல்நிலைப் பள்ளி இருளில் மூழ்கியிருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பள்ளி வளாகம் முழுவதும் அமைதியும் மழை சத்தமும் மட்டுமே. அந்த நேரத்தில் தமிழ் ஆசிரியையான சுகந்தி 2வது மாடி வகுப்பறைக்குள் சிக்கிக்கொண்டு கதவை பலமாக தட்டி கொண்டிருந்தாள். யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. அவளது குரல் மழை சத்தத்தில் கரைந்து போனது. அவளது மொபைலில் பேட்டரி வெறும் 1%. அழைக்க நினைத்த தருணத்திலேயே மொபைல் அணைந்து விட்டது. வெளியே இருள், உள்ளே பயம். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்போது பள்ளி வராண்டாவில் மெதுவாக ஒரு டார்ச் லைட் ஒளி தெரிந்தது. அந்த ஒளி மெதுவாக வகுப்பறை கதவை நோக்கி வந்தது. மேடம், உள்ள இருக்கீங்களா? அது பள்ளி வாட்ச்மேன் வினோத்தின் குரல். சுகந்தி நிம்மதியாக மூச்சு விட்டாள். சில நிமிடங்களில் கதவு திறந்தது. பயப்படாதீங்க மேடம், இப்போ நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. அந்த ஒரு குரல் அந்த இருளில் அவளுக்கு நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் வினோத் டார்ச்சை அவள் முகத்தில் காட்டிய அந்த நொடியில் சுகந்தி அப்படியே உறைந்து நின்றாள். அவளது உதடுகள் நடுங்கின. நீங்களா? வினோத்தும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். இருவரும் சில வினாடிகள் பேசாமல் நின்றனர். அன்று நடந்தது அவர்கள் இருவருக்கும் எதிர்பாராத ஒன்று. கனமழை பெய்த அந்த திங்கட்கிழமை காலையில்தான் சுகந்தி முதல் முறையாக அந்த அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் காலடி வைத்தாள். புதிய தமிழ் ஆசிரியர், வயது 32. புதிய ஊர், புதிய வேலை, புதிய மனிதர்கள். தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் அவளை அறிமுகப்படுத்தினார். ஆசிரியர்கள் சிரித்தபடி வரவேற்றனர். அலுவலக உதவியாளர் வகுப்பறையை காட்டினார். அந்த நேரத்தில் பள்ளி வாசலில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் வினோத் ஒரு கணம் மட்டும் அவளை பார்த்தான். உடனே பார்வையை திருப்பிக் கொண்டான். ஆனால் அந்த ஒரு பார்வையே சுகந்தியின் மனதை ஏதோ சொல்ல முடியாதபடி தொட்டது. எங்கேயோ பார்த்த முகம் போல இருக்கே என்று அவள் மனதிற்குள் நினைத்தாள். நாட்கள் நகர்ந்தன. சுகந்தி மாணவர்களிடம் விரைவில் பிரபலமானாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு புரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் பள்ளி வருவதற்கு முன்பே வகுப்பறை சுத்தமாக இருக்கும். மேஜையின் மீது குடிநீர் பாட்டில் இருக்கும். ஜன்னல் திறந்து காற்று வரும்படி வைத்திருப்பார்கள். அவள் மறந்து வைத்த புத்தகங்கள் மறுநாள் சரியாக அடுக்கப்பட்டிருக்கும். யார் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று கேட்டபோது ஒரு ஆசிரியர் சிரித்தார். நம்ம வாட்ச்மேன் வினோத் தான். யாரும் சொல்லாமலே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அந்த பதில் சுகந்தியின் மனதில் பதிந்து விட்டது. ஒரு மாலை பள்ளி முடிந்து அனைவரும் கிளம்பிவிட்டனர். மறுநாள் ஆய்வுக்காக கேள்வித்தாள்களை தயாரிக்க வேண்டியிருந்ததால் சுகந்தி மட்டும் பள்ளியில் தங்கினாள். நேரம் 7 மணியை தாண்டியது. வெளியே கனமழை. திடீரென்று மின்சாரம் போய்விட்டது. பள்ளி முழுவதும் இருள். அவள் மொபைல் விளக்கை ஏற்றி வெளியே வந்தாள். அதே நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு டார்ச் ஒளி. மேடம், இன்னும் உள்ள இருக்கீங்களா? வினோத்தின் குரல். ஆமாம், வேலை முடிஞ்சிடுச்சு. வெளியே மழை அதிகம், கொஞ்சம் காத்திருந்து போங்க. அவர் அமைதியாக வராண்டாவில் நின்றார். தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மழை குறையவில்லை. சுகந்தி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய முயன்றாள். பலமுறை முயன்றும் ஸ்டார்ட் ஆகவில்லை. வினோத் அருகே வந்தார். ஒரு நிமிஷம். சில நொடிகளில் பழுதை கண்டுபிடித்து சரி செய்தார்.
ஸ்கூட்டி உடனே ஸ்டார்ட் ஆனது. தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம். அவர் திரும்பி செல்ல முயன்றபோது சுகந்தி கேட்டாள், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நாம முன்னாடி சந்திச்சிருக்கோமா? வினோத் ஒரு கணம் நின்றார். அவரது முகத்தில் சிறிய அதிர்ச்சி. ஆனால் உடனே அமைதியாக சொன்னார், இல்ல மேடம், உங்களுக்கு அப்படி தோணியிருக்கும், அவ்வளவுதான். அவர் மெதுவாக நடந்து சென்றார். அடுத்த நாள் பழைய மாணவர்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையில் சுகந்தி சில கோப்புகளை தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு பழைய குழு புகைப்படம் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்தவள் திடீரென உறைந்தாள். 10 வருடங்களுக்கு முன் கல்லூரி விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அதில் இளம் வயது சுகந்தியின் அருகில் சிரித்தபடி நின்றிருந்த இளைஞன். அவர் முகம் இப்போது பள்ளி வாட்ச்மேனாக இருக்கும் வினோத்தின் முகத்துடன் அப்படியே ஒத்திருந்தது. சுகந்தியின் இதயம் வேகமாக துடித்தது. இவர் உண்மையிலேயே அவர்தானா? அதே நேரத்தில் கதவுக்கு வெளியே யாரோ நின்றிருப்பது போல நிழல் தெரிந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். வினோத் அமைதியாக அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார். கதவின் அருகே நின்றிருந்த வினோத்தை பார்த்த சுகந்தியின் கையில் இருந்த புகைப்படம் கீழே விழுந்தது. வினோத். முதல் முறையாக அவள் அவரது பெயரை உச்சரித்தாள். வினோத் மெதுவாக உள்ளே வந்தார். தரையில் கிடந்த புகைப்படத்தை எடுத்து சில நொடிகள் பார்த்தார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டார். ஒரு நாள் இந்த புகைப்படம் உங்க கண்ணில் படும்னு தெரியும். ஆனா அந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கல. சுகந்தியின் கண்கள் கலங்கின. அப்படின்னா நீங்க தான் அந்த வினோதா? ஆமாம். அந்த ஒரு வார்த்தை பல வருடங்களாக பதில் கிடைக்காமல் இருந்த கேள்விகளுக்கு விடையாக இருந்தது. இருவரும் பள்ளி வராண்டாவில் அமர்ந்தனர். வெளியே மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. அந்த நாளுக்கு பிறகு என்னாச்சு என்று சுகந்தி கேட்டாள். வினோத் அமைதியாக பேசத் தொடங்கினார். கல்லூரி முடிஞ்சதும் வேலை கிடைக்கும்னு நினைத்தேன். ஆனால் வீட்டில் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. கடனும் அதிகமாயிருந்தது. அம்மாவையும் தங்கையையும் காப்பாற்ற எந்த வேலையாவது செய்ய வேண்டிய நிலை வந்தது. உன்கிட்ட சொல்லணும்னு பலமுறை நினைச்சேன். ஆனா வெறும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்து உன் வாழ்க்கைய காத்திருக்க சொல்ல எனக்கு மனசு வரல. அதனால தான் சொல்லாமலேயே விலகிட்டேன். சுகந்தியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் எவ்வளவு தேடினேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட போதும். வினோத் தலையை குனிந்தார். அது என் தவறு. சில நிமிடங்கள் இருவரும் பேசவில்லை. அந்த அமைதியே அவர்கள் இழந்த ஆண்டுகளை நினைவூட்டியது. அடுத்த சில வாரங்களில் பழைய தவறான புரிதல்கள் மெதுவாக விலகின. அவர்கள் தினமும் சில நிமிடங்கள் பேசத் தொடங்கினர். கல்லூரி நாட்களின் நினைவுகள், நிறைவேறாத கனவுகள், வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டனர். சுகந்தி ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். வினோத்தின் வேலை அவனுடைய மதிப்பை நிர்ணயிக்கவில்லை. அவனுடைய குணம், நேர்மை, பொறுப்பு உணர்வுதான் அவனை உயர்வாக காட்டியது. ஒரு நாள் பள்ளியில் புதிய நிர்வாக அதிகாரி பொறுப்பேற்றார். வினோத்தின் ஒழுக்கம், கணினி அறிவு, பதிவுகளை பராமரிக்கும் திறன் ஆகியவற்றை கவனித்து அவர் வினோத்திடம் கேட்டார், நீங்கள் ஏன் இன்னும் வாட்ச்மேனாகவே இருக்கிறீர்கள்? அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பியுங்கள். சில மாதங்களுக்கு பிறகு வினோத்திற்கு பதவி உயர்வு கிடைத்தது. அந்த செய்தியை முதலில் கேட்டு மகிழ்ந்தவர் சுகந்திதான்.
ஒரு மாலை பள்ளி வளாகத்தில் இருந்த பெரிய வேப்பமரத்தின் கீழ் வினோத் மெதுவாக சொன்னார், இந்த முறை நான் அமைதியாக போக மாட்டேன். சுகந்தி, வாழ்க்கை முழுக்க என்னோட துணையா வருவியா? சுகந்தி சிரித்தாள். 7 வருடங்களுக்கு முன்பே சொல்ல வேண்டிய கேள்வி இது. ஆனா என் பதில் இன்னமும் அதேதான். ஆமாம். சில மாதங்களுக்கு பிறகு இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் எளிமையாக அவர்களின் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகும் இருவரும் அதே பள்ளியிலேயே பணியாற்றினர். மாணவர்கள் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார்கள். சார், மேடம், நீங்க 2 பேரும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை கேட்டு இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொள்வார்கள். ஏனென்றால் வாழ்க்கை அவர்களை பிரித்திருந்தாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் சரியான நேரத்தில் அவர்களை மீண்டும் ஒன்றாக இணைத்திருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.